வாழ்க. கடந்த நவம்பர் 24 அன்று என்னுடைய இல்லத்தில் இரவு 10:30 மணி அளவில் நான் சொல்லியிருக்கும் அந்த ஜெபமாலையிலிருந்து முதல் முறையாக இறைவனுடைய இரத்தங்களானது ஜெபமாலையில் முதல் முறையாக வர ஆரம்பித்தது. அதிலிருந்து இன்று வரை இறைவன் அடையாளங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சரியாக டிசம்பர் 21 அன்று நண்பகல் 3 மணி அளவில் ஒரே குடும்பமாக இணைந்து பங்கு மக்களோடு இணைந்து ஜெபமாலை ஒப்பு கொடுக்கும் பொழுது சரியாக 3 மணி அளவில் முதல் முறையாக இறைவன் உள்ளங்கையில் அவருடைய முதல் காயத்தை வெளிப்படுத்தினார். அதிலிருந்து சில நாட்கள் கழித்து விழாவிலும் தலையிலும் கால்களிலும் 5 காயங்களும் வெளிப்பட்டன. நேற்று வரை இறைவன் அந்த காயங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். நேற்றைய தினத்திலே பாலக்காட்டில் அவ்வாறு மக்களுக்கு இறை செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது தலையிலிருந்து அவருடைய காயங்கள் வெளிப்பட்டது. அதை துடைத்து எடுக்கும் பொழுது அவருடைய விரல்கள் அதில் பதியப்பட்டன. முதல் முறையாக அந்த நிகழ்வுகளானது உங்களுக்கு காண்பிக்கப்படும். உள்ளங்கையிலும் இறைவன் காயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இவ்வாறு இறைவன் பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் சாட்சிகளையும் இதன் மூலமாக உலகத்தில் நிறுவிக்கொண்டு இருக்கின்றார். கடந்த 24 அன்று நவம்பர் 24 அன்று அன்றைய இரவு நேரத்தில் வந்த ஜெபமாலையில் வந்த அந்த இரத்தமானது அடுத்த நாள் சனி அன்று 25ஆம் தேதியிலிருந்து மாதாவின் கிரீடத்திலிருந்து எண்ணெய்களானது வழிய ஆரம்பித்தது. இன்றோடு 225 நாட்கள் கழிந்து அந்த எண்ணெய் இன்னும் வந்து கொண்டிருக்கின்றது. அவை எவ்வாறு இருக்கும் என்றால், முதலில் நீர் இருக்கும், பிறகு எண்ணெய் இருக்கும், மூன்றாவதாக அதில் பால் இருக்கும், நான்காவதாக இறைவனுடைய இரத்தம் இருக்கும். அந்த எண்ணெய் எடுத்து பார்த்தால் இவை 4ம் அந்த இடத்தில் இருக்கும். அந்த நீரை குடித்து நான் குருவானவரிடம் இதை பற்றி விவாதிக்கும் பொழுது அவர் கூறியது, அவரை விழாவில் ஈட்டியால் குத்தும் பொழுது இரத்தமும் நீரும் பீரிட்டது என்று கூறினார்கள். அவை இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் விவிலியத்தில் படித்ததை இறைவன் இன்று நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். எவ்வாறு என்றால், வாய் பேச முடியாத சிறுவன் பேசுகின்றான், முடமான பெரியவர் நடக்கின்றார், பலவிதமான கேன்சர் நோயினால் அவதிப்பட்ட ஏராளமான மக்கள் அந்த நோயிலிருந்து குணமடைகின்றார்கள். இதை ஏன் உங்களிடம் கூறுகின்றேன் என்றால், இறைவன் பலவிதமான அடையாளங்களை அவர் வெளிப்படுத்த காரணமாக இருக்கின்றார். ஏன் இறைவன் நம்மளை தேடி வருகின்றார் என்றால், இன்றைய காலகட்டம் இறைவனை தேடுவதற்கு நேரங்களை ஒதுக்குவதில் நாம் மிகவும் குறைந்த சொற்ப அளவிலே இருக்கின்றோம். குடும்ப ஜெபமாலை என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு எடுத்துக்காட்டாகவே அமைகின்றது. குடும்ப ஜெபமாலை என்பது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இறைவன் என்றால் யார், அந்த ஜெபமாலையின் முக்கியத்துவம் என்ன என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நீங்கள் தெரிந்ததை உங்கள் குழந்தையிடம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் அந்த குழந்தையானது பிற்காலத்தில் ஒரு இறை பக்தியில் கண்டிப்பாக வரும். நான் கடந்த 27 வருடங்களாக ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கின்றேன். இதன் 3 கருத்து என்னவென்றால், முதலாவது கருத்து குருவானவர்களுக்காக, 2வது கருத்து அருள் சகோதரிகள், 3வது கருத்து நன்றியாக. ஏன் குருவானவர்களுக்காக, ஏன் அருள் சகோதரிக்காக, ஏன் நன்றியாக என்று நீங்கள் கேட்கலாம். ஏன் உங்கள் குடும்பத்திற்கு என்று நீங்கள் வேண்டவில்லையா என்று. இறைவனின் அடையாளமாக நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டவர் நம்முடைய குருவானவர்கள். நமக்கு பலவிதமான கல்விகளை கற்றுத்தருவர்கள் நம்முடைய அருள் சகோதரிகள். இறைவன் ஒவ்வொரு நாளும் புதிய நாட்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதற்காக நன்றி. இந்த 3 கருத்தையும் நீங்கள் உங்கள் குடும்பங்களில் இனியாவது சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். குருவானவர்களுக்கு நீங்கள் சொல்வது இறைவனுக்கு நேரடியாக அவை ஏற்றுக்கொள்ளப்படும். அருள் சகோதரிகளுக்கு நீங்கள் சொல்வது உங்கள் குழந்தையை கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்து கொள்ள இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். நன்றி என்பது இன்றைய உலக காலகட்டத்தில் அனைவருக்கும் ஏற்றக்கூடிய ஒரு வார்த்தை. எவ்வாறு அந்த நாளிலே கானா ஊரிலே அந்த ரசம் தேய்ந்து விட்டது என்று தாயானவள் தன்னுடைய இறைவனிடம் கூறுகின்றால், அதற்கு இறைவன் கூறுகின்ற வார்த்தை, எனக்கு இன்னும் நேரம்
வரவில்லை என்றால். ஆனால் தாயினுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்தில் ஒரு புதுமையை இறைவன் செய்கின்றார். இன்றைய காலகட்டம் நம்முடைய பேச்சுக்களை குழந்தை கேட்கின்றனவா? அவ்வாறு கேட்கும் நிலையில் நாம் அந்த குழந்தையை வளர்த்துகின்றோமா? எவ்வாறு வளர்த்துகின்றோம்? இறை வார்த்தையை நாம் சுவைக்கின்றோமா? அந்த இறை வார்த்தை எதை குறிக்கின்றது? ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை என்பது உங்களோடு குடும்பத்தோடு ஒன்றிணைந்த ஒரு வார்த்தையாக அமைகின்றது. அன்றைய நாளில் இறைவன் உங்களுக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதன் விளக்கத்தை உங்கள் குழந்தைகளுடன் குடும்பமாக இணைந்து முதலில் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். அவ்வாறு நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் இறைவன் எனக்கு கொடுத்த அடையாளத்தை ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்? இவ்வாறு காயங்கள் வெளிப்பட்ட நிலையில் இந்த உள்ளங்கையில் இறைவனுடைய சிலுவை அடையாளமானது அவை இந்த இடத்தில் காணப்படுகின்றது. இந்த கரங்களில் பரிசுத்த ஆவியானுடைய அடையாளங்கள் காணப்படும். இது இறைவன் எனக்கு அடையாளங்களை கொடுத்திருக்கின்றார். அந்த ஜெபமாலை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. விவிலியம் என்பது வெறும் புத்தகம் அல்ல. இவை இரண்டும் கலந்து ஒரு குடும்பத்தில் வந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சி, சமாதானம், இறை பக்தி இவை அனைத்திலும் மேலோங்கி இருக்கும் பொழுது இறைவன் நம்முடைய உள்ளத்தை காண்கின்றார். இறுக்கமான நம்முடைய இதயமானது இலகுவாக மாறுகின்றது. இறைவனை நாம் தேட தேட குடும்பத்தில் நமக்குரிய தேவையான ஆசீர்வாதத்தையும் இறைவன் தொடர்ந்து கொடுத்திருக்கின்றார். இன்று அன்னைக்கு நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டது, அநேக மக்கள் இருக்கின்ற இடத்தில் உம்முடைய காயங்களை நீர் வெளிப்படுத்த வேண்டும், மக்களுடைய விசுவாசத்தை நீங்கள் மிகுதிப்படுத்த வேண்டும் என்று நான் இறைவனிடம் ஜெபமாலை ஒப்புக் கொடுத்தேன். கண்டிப்பாக இறைவன் உங்கள் மத்தியில் அவருடைய காயங்களை, அவருடைய இரத்தத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். நம்பிக்கை விசுவாசம் எவ்வாறு அவரை பார்வையிட செய்ததோ, நம்பிக்கை விசுவாசம் எவ்வாறு அவரை தொழுநோயிலிருந்து குணப்படுத்தியதோ, மனிதன் எண்ணியதை எவ்வாறு பேதுருவின் மாமியாரை இறைவன் குணப்படுத்தினாரோ அதே இறைவன் இங்கே பிரசன்னமாயிருக்கின்றார். திவ்ய நற்கரணையில் உயிரோடு இருக்கின்றார். அவ்வாறான இறைவனுக்கு நாம் எந்த விதத்தில் நன்றி சொல்கின்றோம்? ஆலயத்தில் வரும்பொழுது இறைவனை நாம் எந்த அளவு நேசிக்கின்றோம்? அவ்வாறு இறைவனை நேசிக்கும் பொழுது இறைவனுடைய அன்பை நாம் எவ்வாறு கொணர்கின்றோம்? பிறர் நம்மை எவ்வாறு நினைக்க வேண்டும், எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோமோ அந்த அன்பை நாம் பிறருக்கு நாம் செலுத்துகின்றோமா? குடும்பத்தில் நாம் செலுத்துகின்றோமா? இவ்வாறு எல்லாத்தையும் கலைந்து பார்க்கும் பொழுது அனைத்துமே கேள்விக்குறியாகவே அமைந்து விடுகின்றது. அன்புமிக்க பெற்றோர்களே, தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு இறைவனையும் இறைவனுடைய பக்தியையும் அன்னை மரியாதையும் பற்றி எத்தனையோ விதமான புத்தகங்கள் வெளிவருகின்றன. அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொரு மறைக்கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் மிகவும் அடிப்படையில் இறைவனை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை என்பது மிகவும் முக்கியம். அவர்களிடத்தில் குருவானவர்கள் யார், அருள் சகோதரிகள் யார், தாய் தந்தையரனார் யார், உடன் பிறந்தவர்கள் யார் என்பதை கற்றுக் கொடுங்கள். நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் பிற்காலத்தில் அவர்கள் எதையுமே தெரிந்து கொள்ளாத நிலையில் நீங்கள் புதிதாக திணிக்கும் பொழுது அவை அவர்களுக்கு வெறுப்பாக அமைந்துவிடும். இதை சற்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நினைவில் வைத்து அடுத்த நிகழ்வுக்கு நாம் கடந்து செல்லலாம். என குருவானவர் முதலே நேரம் காலம் மிகவும் குறுகியதாக இருப்பதால் உங்களுடைய உரையை கொஞ்சம் கம்மியாக முடிச்சுக்கோங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் கடந்த 180 நாட்களுக்கு மேலாக எங்கு சென்றாலும் ஒரு சிலுவை எடுத்து செல்வேன். அதில் இறைவனிடமிருந்து அந்த இரத்தமானது வந்து கொண்டே இருக்கும். அந்த நிகழ்வை நான் உங்களிடம் காண்பிக்கின்றேன். அது வெறும் காட்சி பொருளாக பார்த்து விடாதீர்கள். இறைவன் அவருடைய இரத்தத்தை உங்களுக்காக வெளிப்படுத்துகின்றார். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உடல் நோய்கள், குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை, உங்கள் கடன் பிரச்சனைகள், உங்களது தேவைகள் எதுவாக இருந்தாலும் உயிரோடு இருக்கும் அந்த இறைவனிடம் நீங்கள் முறையிடும் பொழுது உங்களை அவர் உற்று நோக்குகின்றார். நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வீட்டில் நிகழ்ந்த நிகழ்வுகள். இதுவரைக்கும் 80,000க்கு மேலான மக்கள் வந்து அதை கண்டு சென்றிருக்கின்றார்கள். 30,000க்கு மேல மக்கள் சாட்சியாக இருந்திருக்கின்றார்கள். இறைவன் கண்டிப்பாக உங்களையும் ஒரு சாட்சியாக நிறுத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த சிலுவையிலிருந்து வருகின்ற எண்ணெயும் இரத்தமும் கடந்த 180 நாட்களுக்கு மேலாக இவை வந்து கொண்டு இருக்கின்றது. இவை வெறும் காட்சி பொருள் அல்ல, மாறாக கருணை உள்ளம் படைத்த நம் இறைவனின் வெளிப்பாடு என்பதை மறந்து விடாதீர்கள். இதை மற்ற ஆலயத்தில் எவ்வாறு செல்வேன் என்றால் உங்கள் மத்தியில் வருவேன். நேரத்தின் காலம் கருதி இதை நான் உங்களிடமிருந்து காண்பிக்கிறேன். ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மீண்டும் நான் உங்களை சந்திப்பதற்கு முயற்சி எடுக்கின்றேன்.
இவை இந்த நிகழ்வானது கடந்த 160 நாட்களுக்கு மேலாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதையே நான் உங்களிடம் கூறுகின்றேன் என்றால், மனிதன் இன்று இறைவனை தேடுவது, இறைவன் கொடுத்த 24 மணி நேரத்தில் இறைவனை தேடுவது என்பது மிகவும் குறைவாகிவிட்டது. அதனால் என்னவோ இறைவன் நம்மளை தேடி வந்திருக்கின்றார். நான் உங்களிடம் சிலுவையை காண்பித்தேன், இறைவன் எனக்கு வழிகளை உருவாக்கிவிட்டார். என்ன வழிகள்னு கேட்குறீங்களா? தலையிலிருந்து இரத்தம் வருவதற்குரிய அறிகுறியை இறைவன் வழியாக கொடுத்து விட்டார். ஒரு துணி மட்டும் தம்பி, ஒரு துணி மட்டும் பஞ்சு துணி. பார்த்தீங்களா? பார்த்தீங்களான்னு தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தை பக்தி முயற்சியில் கொண்டு வாருங்கள். ஆலயத்திற்கு குடும்பமாக வந்து பழகுங்கள். உங்கள் குடும்பம் என்பது ஒரு திருச்சபை, அதை சற்றும் மறந்துவிடாதீர்கள். ஒவ்வொரு குடும்பம் என்பது ஒரு திருச்சபை. இறைவன் ராயப்பரிடம் கொடுத்தது திருச்சபை. உங்களுடைய குடும்பம் என்ப திருச்சபையை நீங்கள் வழிநடத்துவது ஒவ்வொரு தாய் தந்தையரின் கடமை. நீங்கள் வழிநடத்தினால் உங்கள் குழந்தை கண்டிப்பாக இறை பக்தியில் கண்டிப்பாக மேலே வளரும். நான் இறைவனிடம் கேட்டேன், இந்த காயங்களை மக்களிடம் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று. இறைவன் எத்தனையோ அடையாளங்களை கொடுத்த இறைவன் இன்று உங்கள் மத்தியில் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை தொடர்ந்து நாம் வழிபடும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இறைவன் செய்ய வல்லவராக இருக்கின்றார். இன்றையோடு 170 நாட்களாக காயங்கள், பலவிதமான காயங்களை கொடுத்து இருக்கின்றார். இது ஸ்டீஃபன் என்னுடைய இரத்தம் அல்ல, மாறாக இறைவனின் இரத்தம். சற்றும் மறந்து விடாதீர்கள், காட்சி பொருளாக பார்த்து விடாதீர்கள். கருணை உள்ளம் படைத்த அன்னை மரியாள் இந்த உலகத்திற்காக நமக்காக கொடுத்த ஒரே மகன் என்பதை நினைவில் வைத்து உங்களுடைய ஜெபங்களை இறைவனிடம் ஏறிடுங்கள். இது தலையில் ஏற்பட்ட காயம். நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று இறைவன் கூறுகின்றார் அல்லவா? அந்த இறை வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல. கலங்காதே, திகையாதே, நானே உன் தேவன் என்று அவர் தன்னுடைய விவிலிய வார்த்தையில் நமக்கு அறிவுறுத்துகின்றார். உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் என்று அவரே கூறுகின்றார். விசுவாசத்தில் வந்து நீங்கள் வழிபடுங்கள். நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த வழியானது சில நேரங்கள் இருக்கும், 3 மணி நேரங்கள் இந்த வழிகள் இருக்கும். ஆனால் நான் இந்த வழியை பெரிவாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இறை மக்களாகிய அவர் அடையாளமாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் இறைவன் ஒரு வழியை அவர் காண்பிக்கின்றார் என்பதை நினைக்கும் பொழுது இந்த வழியானது எனக்கு ஒரு பெரிதாக எனக்கு தெரியவில்லை. அன்பு பெற்றோர்களே, உங்கள் குழந்தையை நீங்கள் பக்தியில் வளர்த்துவது உங்களின் தலையாய கடமை. அதை சற்றும் மறந்துவிடாதீர்கள். இறைவன் சிந்திய இரத்தம் ஒரு நாளும் வீண் போகக்கூடாது. கிறிஸ்துவம் என்பது பிறருக்கு சாட்சியுள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். பிறர் நம்மை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் உலகம் நம்மளை பார்த்து பலவிதமான வியத்தகு செயல்களை எவ்வாறு இவர்களால் செய்ய முடிகிறது என்று பலவிதமாக அவர்கள் கருதுகின்றார்கள் என்றால், இறைவன் இன்றளவும் நம்மோடு இருக்கின்றார். அதே விசுவாசத்தில் அடுத்த நிகழ்வு கடந்து செல்வோம். தொடர்ந்து எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் நானும் தொடர்ந்து வேண்டிக் கொள்கிறேன். மரியை வாழ்க. இஸ்ரவேல் பிரியமான சகோதர சகோதரே, சகோதரர் ஸ்டீஃபன் ஒரு பொறியாளர், இன்ஜினியராக இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய குடும்ப மத்தியிலே தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணி, விசுவாச பகிர்தலை நம்ம கொடுத்திருக்கிறார். அவருடைய இந்த 5 காயங்கள் ஒவ்வொரு காயமாக வெளிப்படுகிற இந்த நிகழ்வு மற்றொரு நாட்களிலே அவரை நாம் வரவேற்போம். இன்னும் கூடுதலான நேரத்தை அவருடைய விசுவாச பகிர்வுக்காக நாம் கொடுப்போம். நற்செய்தி பகிர்வுக்காக இந்த நாளில் மிக சிறப்பாக நம்மோடு வருகை தந்து ஆண்டவருடைய அந்த பாடுகள், அவர்களுடைய அந்த 5
காயங்களினுடைய வெளிப்பாடு, இந்த உலக மக்கள் மீது கொண்ட அந்த அன்பை நாம் உணர்ந்தவர்களாக, ஆண்டவருக்கும் அன்னைக்கும் நன்றி உள்ளம் கொண்டவர்களாக இப்போது எழுந்து நின்று இறுதி பாடலை பாடுவோம். அப்போது குருவானவர்கள் நம்மை புனித நீரினால் அர்ச்சிப்பார்கள். தொடர்ந்து நாம்